இல்லை, இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது விஜய் வந்து உங்களுக்காகவே வாழ்றாரு, 500 கோடியை விட்டுட்டு வந்திருக்காரு, அவர் உத்தமர் வல்லவர் அப்படின்லாம் பேசியிருக்காரு. விஜய் தமிழக மக்களுக்காகவே தான் வாழ்றாரா? அதை விட அதிகமாக பாஜக அவருக்கு 3000 கோடி தந்திருக்கிறது திமுகவை வீழ்த்துவதற்கு. அதற்காக தான் சினிமாவில் சம்பாதிக்கிறத விட பல மடங்கு செட்டில்மெண்ட்டை பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வர்றாருன்னு கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சினிமா பிரமுகர்கள் பேசி கொடுக்குறார்கள். இப்போ அதை விட அதிகமான 500 கோடி பெருசா 3000 கோடி பெருசா இன்னொன்று கேள்வி இருக்கு. அதனால அவருக்கு 52 வயசாயிருச்சு. இனிமே ஆக்ஷன் காட்சிகளிலே நடிக்க முடியாது, சண்டை காட்சிகளில் உயரத்தில் இருந்து குதிக்க முடியாது. அது வந்து ஏதாவது ஒன்று தவறான இடத்துல பட்டு ஏதாவது மண்டை கண்டு அடிபட்டுச்சுன்னா என்ன செய்யறது, ஏஜ் ஆயிருச்சு, இனிமேல் பழைய மாதிரி நடனமாட முடியாது என்று ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜ் தானே. 52 வயசுல வந்து விஆர்எஸ் கொடுக்க மாட்டாங்களா ஒரு பேங்க் ஆஃபீஸரு? ஒரு ஆசிரியர் விஆர்எஸ் கொடுக்க மாட்டாரா? அது மாதிரி தானே 52 வயசுல வந்திருக்காரு. அவர் என்ன 32 வயசுலேயே வந்திருக்கிறாரு? அவர் இளைஞரே கிடையாது. முதல்ல அவர் விக்கு வச்சிருக்கிறாரு, அவர் வந்து டை அடிச்சுட்டு வர்றாரு. அதனால அவர் இளைஞர் ஆயிடுவாரா? 52 வயசுல இருக்கிறதுனால அவர் இளைஞர் ஆயிடுவாரா? எனவே இதெல்லாம் ஒரு ஷோ காட்டுறாங்க. அப்படி